Kodaikanal Resort Plots for sale. For more information, contact 7667008999. ஏன்னா உண்மையாலுமே ஒரு போராட்டம் இருந்தால் மே 24 வந்து கல் விடுதலை மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்றது. அப்போது அவர் வாயை திறக்கல. ஜனவரி மாதத்தில் பனை திருவிழா நடந்தது. கல் குடிக்கும் போராட்டம், இதே கல் குடிக்கும் போராட்டம் இருந்துச்சு. அதில் அண்ணன் சீமான் கலந்துக்கிட்டாங்க, நானும் கலந்துக்கிட்டோம். அப்போ அவர் வாயை திறக்கல. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தென் மாவட்டங்களில் அதை ஒரு சாதி ரீதியான மோதல்களை உருவாக்குற வகையில் ரொம்ப சர்ச்சைக்குரிய வகைகளை நிறைய பேசுகிறார். அவரோட நோக்கம் ஒரு சீட்டு வாங்கணும். கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இந்த 3 சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் சேலஞ்சிங்காகவே ஒன்று சொல்றாங்க. நானே கூட சொல்றேன். அதாவது நீங்கள் 500 அருவாள் கூட வந்தா நாங்க 1,00,000 பேனாவோட வருவோம். அவரே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்ல, கிருஷ்ணசாமியே தமிழர் இல்லைங்கிற கருத்தும் போஸ்ட்களும் பார்க்க முடியுது. கரிகால மல்லர் கூட ஒரு வீடியோ போட்டு சவுக்கு சங்கரோட கோட் பண்ணி ஒன்று சொல்லியிருந்தாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இது அவர் எந்த சாதியை சேர்ந்தவர், அவர் அந்த ஏதோ மாதாரின்னு ஒரு சாதியை சேர்ந்தவர்னு சொல்லி ஆதாரபூர்வமாக பல்வேறு விஷயங்கள் சமூக தலைவலங்களில் பகரப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது அப்ப தேவேந்திர குல சமுதாய இளைஞர்களே அவர் இவ்வளவு நாள் ஏமாற்றிட்டு வராருங்கிற உண்மையே இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கு. அது உண்மையா இருக்கு பட்சத்தில். அப்படி இருக்கும்போது அவங்கள சொந்த சாதின்னு சொல்லி அவர் வாக்கு வங்கி அரசியல் பண்ணும்போது அவங்களே அவரை புறக்கணிச்சிருவாங்க இல்லையா? அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் கல்லறைக்கு போராடினால் முன்னாள் கலாச்சார வியாபாரி எர்ணாவூர் நாராயணன் கதறல் என்கிற ஒரு கேள்வி கேட்கும். அப்போ என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, அவர் கல்லுக்காக பல முறை 2011க்கு முன்னாடி போராடி இருக்கிறார். யாரு? எர்ணாவூர் நாராயணன். அப்படியா? வீட்டுக்கு முன்னாடி அசிங்கமாக என்னை பற்றி பேசுகிறார்கள், என் மனைவியை பற்றி பேசுகிறார்கள். அந்த பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு, வயதில் முதிர்ந்தவர்களுக்கு கொலை மிரட்டல் அச்ச ஏற்படுத்துறாங்க. அரசு காவல்துறைக்கு பகிரங்க சவால் கொடுக்காரு. இதே சம்பவம் ஒரு உதயநிதி வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. நேரம் என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. இந்து மண்ணினுடைய மாநில மாநாடு நடக்குது, முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. நானும் அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன். அப்போ அவங்க இது ஒரு தீர்மானமா சொல்லியிருக்கணும்ல, தமிழ் கடவுள் முருகருக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் அப்படின்னு அரசுக்கு அவங்க ஏன் கோரிக்கை வைக்கல? இந்து முன்னணிங்கிறது தமிழ்நாட்டுடைய அமைப்பு, தமிழர்களுடைய அமைப்பு. சொல்லப்போனா அந்த அமைப்பினுடைய முதல் தலைவர் எங்க ஐயா தானிலிங்க நாடார் அவர்கள். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் மரியாதைக்குரிய முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வந்திருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா. சமீபத்தில் இந்த கல் போராட்டம், சீமான் கல் இறக்கியது, இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. நீங்களும் அதில் பங்கேற்று இருந்தீங்க. மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் கல்லுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான காரணம் என்னவா நீங்க பாக்குறீங்க? இல்லை, கல்லுக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறது அரசியல்வாதிகளுடைய உரிமை. அது யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் கல்லுக்காக தொடர்ந்து 40 ஆண்டு காலமாக ஐயா கல்லு நல்லசாமி அவர்கள் பல்வேறு தரப்பினர் போராடி வராங்க. சீமான் அவர்களும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கல்லுக்கு ஆதரவாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள், பங்கேற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தென் மாவட்டங்களில், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட பெரிதாலைகளை அவர் மறையேற போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் அதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் அவர் புதுசாக ஒன்றும் பெருசாக அறிக்கை விட்ட மாதிரி தெரியலை. அப்படி இருக்கும்போது கல்லுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற பேர்லையும் அவர் தெரிவிக்கிறதுங்கிறது, அவர் தன்னை ஒரு அரசியலில் நான் இருக்கிறேன், நானும் ஒரு அரசியல்வாதி தான் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கிறதா பார்க்க முடியும். ஏன்னா உண்மையாலுமே ஒரு போராட்டம் இருந்தால் மே 24 கல் விடுதலை மாநாடு விழுப்புரத்தில் நடைபெற்றது. அப்போது அவர் வாயை திறக்கல. ஜனவரி மாதத்தில் பனை திருவிழா நடந்தது. கல் குடிக்கும் போராட்டம், இதே கல் குடிக்கும் போராட்டம் இருந்துச்சு. அதில் அண்ணன் சீமான் கலந்துக்கிட்டாங்க, நானும் கலந்துக்கிட்டோம். எல்லாம் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், விவசாய சங்கங்கள், அரசியல் கட்சியெலாம் ஆதரவு கொடுத்தது. அந்த நிகழ்வுக்கு அண்ணாமலையே வரதா இருந்துச்சு. ஆனால் அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வரல. அப்படி எல்லாருமே பனைக்கு படையல் போட்டு எல்லாருமே குழந்தைகளுக்கு கூட, பச்சை குழந்தைகள், 1.5 மாத குழந்தைகள், இவங்கெல்லாம் கூட கல் குடித்து அந்த போராட்டத்தை செஞ்சாங்க. அப்போ அவர் வாயை திறக்கலை. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தென் மாவட்டங்களில் இந்த கல்லை இறக்கி விற்பனை செய்யும், அவரே மரம் ஏறி கல் விற்பனை செய்யும்போது ஒட்டுமொத்த பனை சமுதாயம், பனை தொழிலை செய்யக்கூடியவர்கள், பனை தொழிலை செய்யக்கூடியவர்கள் யார்? தேவேந்திர குல வேளாளர் மக்கள், நாடார்கள், முக்குளத்தோர், கவுண்டர், வன்னியர், பறையர், இப்படி முக்கியமான சமுதாயம் எல்லாமே பனை ஏறிய தொழில்களை செய்யக்கூடியவர்கள். ஏன்னா பாரம்பரிய தமிழர்கள் எல்லாருமே பனை சார்ந்த தொழில்கள். அது பனை ஒரு விவசாயம். அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ சொந்தமான தொழில் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பனைமரம் நம்ம அரசினுடைய மாநில மரமாக இருக்குது. தமிழ் தேசிய அரசியலில் தமிழ் தேசியத்தினுடைய மரம், தேசிய மரமாக பனைமரம் இருக்குது. அப்படி இருக்கும்போது
பனை சார்ந்த ஒரு தொழிலை ஒரு குறிப்பிட்ட சாதி செய்யுது அப்படின்னு சொல்கிறத வந்து யாராலும் ஏற்றுக்கிட முடியாது. அப்படி சொன்னால் மாநில மரமாக ஒரு சாதிய மரம் வந்து எப்படி வைக்க முடியும்? புரியுதா உங்களுக்கு? அந்த அடிப்படையில் இது வந்து முழுக்க முழுக்க அரசியல் விழிப்புணர்வு இல்லாத நபர்கள் நிறைய பேர் இது சம்மந்தமாக பனை வந்து ஒரு குலத்தொழில், அது ஒரு சாதிக்கான தொழில் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. அது விவரம் தெரியாதவங்களுக்கு சொன்னால் பரவாயில்ல. ஐயா கிருஷ்ணசாமி போன்ற படித்த ஒரு மூத்த அரசியல்வாதி இந்த மாதிரி சொல்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி கல் உணவின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா ஐயா நல்லசாமி கவுண்டர் அவர்கள் கல் சம்மந்தமாக ஒரு பெரிய புஸ்தகம் போட்டிருக்காங்க. அந்த புஸ்தகத்தில் கல் வந்து ஒரு போதைப் பொருள் இல்லைங்கிறதுக்காக ஆதாரங்கள் நிறைய எழுதியிருக்காங்க. அவர் ஒரு வழக்கறிஞர். இந்த கல் மீது அவர் அந்த கல் வந்து இதுக்காக ஆரம்பத்திலிருந்து 87 போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவராக அவர் இருக்கார். அவர் சொல்கிறது எல்லாமே ரெக்கார்டிக்கலாக, இப்போ ரோட்டில் போகிற அரசியல் மாதிரி குப்பை சொல்கிற மாதிரி இல்லாமல் எல்லாம் ஆய்வு பண்ணி அந்த ஆய்வு அறிக்கை மூலிமா அவர் வந்து அதை சொல்கிறார். அவர் மேலும் என்ன சொல்கிறாரு, கல் வந்து போதைப் பொருள்னு யாராவது நிரூபித்தால் 10 கோடி ரூபா பரிசு தரேன்னு சொல்லி கிருஷ்ணசாமி அவர்களுக்கு சொல்லலை. ஒட்டுமொத்தமாகவே அவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக சொல்லிக்கிட்டே வராரு, கல்லுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே வரார். அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து தென் மாவட்ட மக்களுடைய ஒட்டுமொத்த ஆதரவை அவர் பெற்றுவிடுவார். குறிப்பாக நம்ம கிருஷ்ணசாமி ஐயா இருக்கக்கூடிய அந்த சாதி அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்து விட்டார்கள், அவர்களுடைய வாக்கு வந்து எதுவுமே அவருக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து அதை ஒரு சாதி ரீதியான மோதல்களை உருவாக்குற வகையில் ரொம்ப சர்ச்சைக்குரிய வகையில் நிறைய பேசுகிறார். அது நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. என்ன சொல்கிறாரு, ஒரு அருவாவோட பணையேறவங்க வந்தால் 500 அருவாவோட வருவாங்க, 500 அருவாவோட வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு எவ்வளோ ஒரு வன்முறை பேச்சுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது பனை தொழிலை செய்பவர்களுக்கு தேவையானது ஒரு அருவா, பாலையை செய்வதற்கு அருவா கண்டிப்பாக தேவை. அந்த தொழிலுக்கு அருவா இல்லைன்னா அந்த தொழில் செய்ய முடியாது. அவர்கள் நிச்சயமாக எல்லோரும் ஒரு அருவா வைத்துக்கிறது இயல்பு. ஆனால் இவர் நாங்கள் அதை உடைக்கிறதுக்கு நாங்கள் 500 பேரோட வருவோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு அநாகரிக வன்முறை தூண்டும் விதமான ஒரு அவருடைய பேச்சு இருக்குது. இதை வந்து அவர் சார்ந்த சமுதாய மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம இப்படி சொன்னால் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நமக்கு பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பாங்க, நமக்கு எப்படி இருந்தாலும் ஒரு எம்எல்ஏ சீட்டு எங்கேயாவது கிடைச்சிரும், திமுகலையோ அதிமுகலையோ எங்கேயோ ஒரு சீட்டு வாங்க, அவரோட நோக்கம் ஒரு சீட்டு வாங்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரசியல் பண்ணுறாரு. இப்போது இளைஞர்களெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவேந்திர குல இளைஞர்களாக இருக்கட்டும், நாடா சமுதாய இளைஞர்களும் இவர்களெல்லாம் வன்முறை அரசியலை விட்டு வெளியே போயிட்டாங்க. வன்முறை தேவையில்லாதது. வன்முறைனா ஒரு கொலையாயிரும், ஒரு கைகால் போயிடும், அதனால் பல பாதிப்புகள் தங்களுடைய குடும்பத்தாருக்கு தான் இருக்குது. அதனால் நம்ம நேர்மையான எதிர்மறை அரசியல் தான் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது. இன்றைக்கி சாதி ரீதியான மோதல்களில் அதிக அளவில் உயிர் விட்டவர்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அதில் நாடார்களும் இருக்காங்க, தேவேந்திர குலவர்கள் இருக்காங்க, தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. ஆனால் அந்த இன்றைய டிஜிட்டல் இளைஞர்களுடைய என்னன்னா, இனிமேல் சாதி ரீதியான மோதல்கள் வரக்கூடாது, நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நாடார் தேவர் தேவேந்திரர் எல்லாம் அண்ணன் தம்பிகளாக பழக வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்காங்க. கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இந்த 3 சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் சேலஞ்சிங்காகவே ஒன்று சொல்கிறாங்க. நானே கூட சொல்கிறேன். அதாவது நீங்கள் 500 அருவாவோட வந்தால் நாங்கள் 1 லட்சம் பேனாவோட வருவோம், பேனாக்களோடு வருவோம். அருவாவுக்கு சக்தி அதிகமா, பேனாவுக்கு வலிமை அதிகமா அப்படிங்கிறத வேணால் நீங்கள் ஓப்பன் சேலஞ்சிங்கே சொல்லி 500 அருவோட வாங்க, நாங்கள் பேனாவோட வரோம், யார் ஜெயிப்போன்றதை முடிவு பண்ணிடுவோம். இதில் இந்த வர்றாங்களே 1 லட்சம் இளைஞர்கள் அவங்க எல்லாம் உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இடம்பெறுவார்கள். சொல்கிறது புரியுதா? இன்றைக்கு தேவை பேனாவா அருவாவா? இதை வந்து இளைஞர்கள் வந்து முடிவு செஞ்சுட்டாங்க. 100% இளைஞர்கள் பேனாதான் தேவை அப்படிங்கிற நிலைமையில் இருக்காங்க. பேனாவை எடுக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இன்றைக்கு தேவை. அதுதான் நாளைய சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை, மறுமலர்ச்சியை, மக்களுக்கு தேவையான உண்மையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறத நாங்கள் உறுதிப்பட சொல்கிறோம். மற்றபடிக்கு அவர் வந்து அரசியல் ரீதியாக கருத்து சொல்கிறதுங்கிறது வந்து அது அவருடைய பிரச்சனை. ஆனால் வன்முறையை தூண்டும் விதமாக பேசுனதுக்கு தமிழக அரசு அவர் மேலே சட்டப்படி வழக்கு பதிவு செய்து அவரை கைது செஞ்சு சிறையில் அடைக்கணும். ஏன்னா இளைஞர்களை தூண்டும் விதமாக சாதிய மோதல்களை உருவாக்குற விதமாக அவர் வந்து தொடர்ந்து இப்போ சமீப அறிக்கைகள்லாம் இருக்குது. இதை வந்து அவங்க சரி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இல்லை என்றால் பேனா மூலம் நாங்கள் போராடி வெற்றி பெறுவோம். அந்த இளைஞர்களில் பாதி பேர் அவரோட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தீங்க. பாதி பேர்ல அதிக பேர்.
ஆனா அவரே அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை, கிருஷ்ணசாமியே தமிழர் இல்லைங்கிற கருத்தும் போஸ்ட்களும் பார்க்க முடியுது. கரிகால மல்லர் கூட ஒரு வீடியோ போட்டு சவுக்கு சங்கரோட கோட் பண்ணி ஒன்று சொல்லியிருந்தாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இது அவர் எந்த சாதியை சேர்ந்தவர், அவர் அந்த ஏதோ மாதாரின்னு ஒரு சாதியை சேர்ந்தவர்னு சொல்லி ஆதாரபூர்வமாக பல்வேறு விஷயங்கள் சமூக தலைவலங்களில் பகரப்பட்டிருக்குது. சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நண்பர் கரிகால மல்லர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக இருக்கும்போது ஏற்றுக்கொள்ளணும். நீதிமன்றத்தில் ஒரு தடவை வழக்கு போட்டதாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ தேவேந்திர குல சமுதாய இளைஞர்களை அவர் இவ்வளவு நாள் ஏமாற்றிட்டு வர்றாருங்கிற உண்மையே இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். அப்படி இருக்கும்போது அவங்கள சொந்த சாதின்னு சொல்லி அவர் வாக்கு வங்கி அரசியல் பண்ணும்போது அவங்களே அவரை புறக்கணிச்சிருவாங்க இல்லையா? அந்த சூழல் ஏற்பட்டிருக்கு. அது என்ன நடக்குது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் கரிகாலர் அவருடைய காணொலி பார்த்தேன், 100% ஆதாரபூர்வமாக மிக தெளிவாக அவர் பதிவு செய்திருக்கிறார். இவர்கள் உண்மையாலுமே நாங்கள் இல்லை, நாங்கள் தேவேந்திர குலர்னா அதை நிரூபிக்க வேண்டியது தேவேந்திர சமுதாய மக்கள்னு தான். வெளியிருந்து பார்க்குறோம், நாங்களெல்லாம் அவரை ஒரு தேவேந்திர சமுதாய தலைவரை தான் பார்க்குறோம். ஏன்னா அவர் நிற்கக்கூடிய ஒட்டப்பிடாரம் தொகுதி, தென்காசி தொகுதி, இது எல்லாமே சாதி ரீதியான ஒரு அரசியலாக ஏதோ ஒரு திமுக அதிமுக அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கிறது. மற்றபடிக்கு அவங்க அந்த சர்ச்சைகள் நம்ம போகலாது, அவங்க பேசி முடிவு பண்ணி ஒரு தெளிவுபடுத்துவாங்க. ஆனால் காணொலிகள் பார்க்கும்போது அவர் தமிழ் சமுதாயம் இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அவர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, அருந்ததியர் சமுதாயமும் தேவேந்திர குல சமுதாயமும் கல் குடிச்சு குடும்பத்தை இழந்த கதையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவர் அருந்ததியர் சமுதாயத்துக்கு எதிராக இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கு எதிர்த்து போராடி இருந்தார். அப்புறம் இவர் இப்படி பேச வேண்டியதற்கான தேவை என்ன? இல்லை, இவர் அருந்ததியர் சமுதாயத்துக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு, எதிராகவும் பேசியிருக்காரு. இவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு நிலைப்பாடாக இல்லை, நேரத்துக்கு ஒன்று பேசுகிறார். இப்போ அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டு திமுக ராஜ்யசபா உறுப்பினருக்கு அவர் ஓட்டு போட்டவர். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி அவருடைய அரசியல் என்பது ஒரு நேர்மையான ஒரு ஒத்த கருத்தோடு நிற்கலை. அவர் அரசியலில் ஒரு சில அவர் ஒரு கட்சி தலைவர், அவரை நேசிக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கும்போது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறார். இது அவர் ஒரு நேர்மறை அரசியல் அவர் செஞ்ச மாதிரி தெரியல. ஓகே, எர்ணாவூர் நாராயணன் அவர்களுக்கும் தங்களுக்கும் நடந்த பிரச்சனை என்ன முரண்கள் இருந்தது? இல்லை, இது முரண்கள் ஒன்றும் பெருசாக கிடையாது. அதாவது கல் இறக்கி விற்பனை செய்ய வேண்டும், கல் விற்பனை தலைச்சட்டத்தை நீக்கணும்னு சொல்லி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுத்து அவரே மலை ஏறி இறங்குறாரு. அது உலகம் முழுவதும் அன்றைக்கி ட்ரெண்டிங் ஆகுது. ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி 16ஆம் தேதி அவர் கல்லுக்கு எதிராகவும் சீமானனுடைய போராட்டத்துக்கு எதிராகவும் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. அப்போது என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா, அவர் கல்லுக்காக பல முறை 2018க்கு முன்னாடி போராடி இருக்கிறார். யார்? எர்ணாவூர் நாராயணன். அப்படியா? ஆமாம், அவர் நாடார் பேரவைன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அந்த அமைப்பு சார்பாக அப்புறம் நாடா சங்கங்களின் கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அப்படி பல அமைப்புகள் வச்சுருக்காருங்களா. அந்த அமைப்பில் ஒரு அமைப்பு சார்பாக அவர் அதை போராடுகிறார். போராடும்போது கல்லுக்கு ஆதரவாக போராடிட்டு அதன் பயனாக அவர் அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இப்போது திமுகவில் அவர் ஒரு வாரிய தலைவராக படை தொழிலாளர் நல வாரிய தலைவராக இருக்கிறார். அப்போது தொடர்ந்து கல்லுக்காக போராடி வந்த நீங்கள் கல்லுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதை செய்யும்போது, ஆதரவாக செய்யும்போது, நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய நிலைப்பாடு நியாயப்படிக்கு நீங்கள் தான் இதை அரசு கவனத்துக்கு சென்று போராடி இருக்கணும். நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறனால போராட முடியல அப்படின்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருந்திருக்கணும். அதை விட்டு அதுக்கு எதிராக ஒரு அறிக்கை விடும்போது நமக்கு இயல்பாக ஒரு கோபம் வருகிறது அவர் மேலே. அவர் மேலே கிடையாது, அந்த கருத்து மேலே. அப்படி கோபம் வரும்போது ஒருத்தர் இவரை கேள்வி கேட்டு ஒரு பதிவு செய்கிறார் முகநூலில். அதை நான் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணி போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரியத்தில் என்னத்தை கிழிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். இதை பார்க்கும்போது அவருடைய ஆதரவாளர் என்று சொல்லிக்கொள்பவர்கள் என்ன பண்ணுறாங்க, நமக்கு கொலை மிரட்டல் எடுக்காங்க, த்ரெட்டல் கால்ஸ் பண்ணுறாங்க. இதை செய்யும்போது நமக்கு இன்னும் கோபம் அதிகமாகிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கல்லிறக்கி போராடினால் முன்னாள் கள்ளச்சாராய வியாபாரி எர்ணாவூர் நாராயணன் கதறல் ஏன்னு ஒரு கேள்வி கேட்கும். அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவருடைய ஆதரவாளர்கள் கொந்தளிக்காங்க, நான் அவனை அடிச்சிடுவோம், குத்திடுவோம், வெட்டுருவோம், எங்கள் தலைவர் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா, எவ்வளோ பெரிய கொலைகாரர் தெரியுமா, அவர் எத்தனை கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர் தெரியுமா, நீலாம் நேற்று பெஞ்ச மலையில் இன்றைக்கி முளைச்ச காலம், அப்படி இப்படின்னு மிரட்டல் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் இல்லைங்க, அவர் பனைக்காதரோ ஒரு அறிக்கையோட சொல்லுங்கள், நான் என்னுடைய பதிவை டெலீட் பண்ணுறேன். அவருக்கு பனைக்காக போராடினாரா இல்லையா,
கல்லுக்காக போராடினாரா இல்லையா? நீங்கள் கல் ஆதரவாளர் இல்லையா நம்ம கேட்கும்போது நாங்களாம் கல்லுக்காக போராடணும், அவங்க ஆதரவாளர் தான். இன்றைக்கி அரசியலுக்காக நம்ம அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு, நீங்கள் வந்து அரசியல் கிடையாது, நீங்கள் ஒரு சமுதாய அமைப்பு, நீங்கள் எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலாம், இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் போராடி இருக்காரு. போராடுறதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது, போராடுறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதெல்லாம் முகநூல்களே இப்போ அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து கல்லுக்கு எதிரானவர்கள் இல்லை, முத்துரமேஷ் வந்து தவறாக போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களே ஆதாரத்தை போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு வந்து ஆதாரத்தை தேட வேண்டிய வேலை மிச்சமாயிருது. இது நடந்துருது. அதுக்கப்புறம் என் மேலே வந்து தூத்துக்குடி எஸ்பி ஆஃபீஸில் ஒரு புகார் மனு கொடுத்துட்றாங்க. அது வரைக்கும் ஓகே. ஆனால் அடுத்த நாள் நடந்தது தான் ஒரு ரொம்ப அநாகரிகமான செயல், சட்டத்துக்கு புறம்பான செயல். இது வந்து எப்படின்னா, சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்சிங்கான விஷயமா இவங்க இதை பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு பழைய குற்றவாளி, பல்வேறு குற்ற சம்பவத்தில் பின்னணி உடையவர். காவல் நிலையங்களில் சரித்திர பதிவேடுன்னு ஒன்று உண்டு, குற்ற சரித்திர பதிவேடுன்னு. அந்த பதிவேடு இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, காவல்துறைக்கு சேலஞ்சிங் பண்ணுற மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு அவங்க தரப்பு சொல்கிறது என்னென்னா, நாங்கள் வந்து தலைவரை வந்து தப்பாக போட்டதுனால அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கட்சி முகநூல் பக்கங்களில், சமூக வலைதளங்களில் அவங்க பரப்பியிருக்காங்க. அப்போது ஒரு கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர், ஒரு 5 ஆண்டுகளும் சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், வாரிய தலைவராக இருக்கிறவருக்கு ஒரு நடைமுறை தெரியாதா? இப்போது நம்ம வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், முற்றுகை போராட்டம் பண்ணால் என்ன செய்யணும்? முதல்ல காவல்துறையிடம் ஒரு தகவலை சொல்ல வேண்டும். அது வந்து பாதுகாப்புக்கு, யாரோட பாதுகாப்புக்கு? அவங்க பாதுகாப்புக்கும் சரி, சம்மந்தப்பட்ட எதிர்த்தரப்பவருக்கு பாதுகாப்பு சரி. நம்ம வந்து இது கருத்து ரீதியாக போராடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் இவர்கள் வந்து காவல்துறைக்கு எந்தவித தகவலும் சொல்லவில்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கூலிப்படையினர் இருக்காங்க இல்லையா, பல்வேறு கொலை வழக்குகளை கூலிப்படை, வில்லியம்ஸுங்கிற ஒரு கூலிப்படை தலைவன், மாடம்பாக்கத்தில் அந்தோனிங்கிற ஒரு கூலிப்படை தலைவன், இவனுங்கெல்லாம் வச்சு ஆட்களை ஆர்கனைஸ் பண்ணி வீட்டுக்கு முன்னாடி வந்து அசிங்கமாக என்னை பற்றி பேசுகிறார்கள், என் மனைவியை பற்றி பேசுகிறார்கள். அந்த பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு, வயதில் முதிர்ந்தவர்களுக்கு கொலை மிரட்டல், அச்ச ஏற்படுத்துகிறாங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கும். ஆமாம், அவர் இப்படி அப்படி ஏங்க, ஒரு 16 பேர் இருக்கிற ஒரு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு திடீர்னு ஒரு 200 பேர் வந்து கத்தினா என்ன எப்படி இருக்கும்? காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுவும் அவங்களே பதிவு பண்ணி அவங்களே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் எங்கேயும் போகாதீங்க, நாங்கள் யாரும் போடுறது இல்லை. ஆமாம், இப்படி. அதுக்கு எதுக்குன்னா, அவர் வந்து அரசுக்கு ஒரு கடுமையான காவல்துறைக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு. என்னென்னு சேலஞ்ச் பண்ணுறாருன்னா, வருங்காலங்களில் எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவி நீங்கள் தர வேண்டும், தரலைன்னா இன்றைக்கி முத்துரமேஷ் வீட்டில் நாங்கள் எப்படி சட்டத்துக்கு புறம்பாக பயங்கர ஆயுதங்களுடன் கொலை செய்யும் முயற்சியில் இறங்கி வேலை செஞ்சோமோ அதே நிலைமை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, முதல்வருக்கு ஏற்படுத்துவோம். மரியாதையாக என்னுடைய சக்தியை தெரிஞ்சிக்க எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடு. இதுதான் அவங்களுடைய நோக்கம், மறைமுகமான நோக்கம். மறைமுகமாக காவல்துறைக்கு பகிரங்க சவால் கொடுக்காது. இதே சம்பவம் ஒரு உதயநிதி வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, நேரம் என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள். ஆனால் இந்த கருத்தை இவர் அப்படியே வெளியில் சொல்லலாம்னா இல்லைண்ணே, இப்போ உதயநிதி வீட்டில் ஒரு கருத்து ரீதியாக இந்த மாதிரி வந்து போலீஸ்கிட்ட எந்த தகவலும் சொல்லாமல் ஒரு 100 பேரோ 50 பேரோ அவரையும் அவர் மனைவியையும் ஏதோ காரசாரமாக ஒரு கருத்தில் அவர் செஞ்ச தப்புக்கு ஏதோ ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பண்ணுறவங்களுடைய நிலைமை என்ன இருக்கும்? போலீஸ் என்ன செஞ்சுருக்கோம்? கடுமையான தண்டனைகளை உடனடியாக எஃப்ஐஆர் போட்டு யார் யார் என்னன்றது நேரம் மொத்த பேரையும் உள்ளத்துக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் இதுவரை காவல்துறை அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யவில்லை. அரசின் அழுத்தம் காரணமாகவா, இல்லை இவர் ஒரு மிகப்பெரிய ரவுடி, நாளைக்கு நம்ம எஃப்ஐஆர் போட்டால் இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசியே கொலை பண்ணிடுவாரோ அப்படிங்கிற பயம் காரணமாவா அப்படிங்கிறது நம்ம போக போக தான் தெரியும். இப்போ ஒரு குற்றச்சம்பவத்தை ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு நேரடியாக ஆதாரங்கள் இருக்கிறது. ஆதாரங்கள் அவங்களே கொடுத்துருக்காங்க, அவங்களே செஞ்சுருக்காங்க. சொல்லப்போனால் அவங்க கட்சியுடைய முகநூல் பக்கங்களில் இதை போட்டிருக்காங்க. அப்போ இதில் எர்ணாவூர் நாராயணன் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்கிறான்னு தெரியுது. அவருடைய மகன் கார்த்திக் நாராயணன் நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரியுது. அவர் கூட உள்ள விஸ்வநாதன் மற்றும் சிலர்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ காவல்துறை இவங்களெல்லாம் கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா? இதுவரை எடுக்கலைங்கிறது ஒரு 1 மில்லியன் கேள்வி. அதுக்கு காரணம் என்ன என்பது போக போக தான் தெரியும். நேர்மையான அதிகாரிகள் நிச்சயம் விசாரிப்பார்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருமே இவர் மேலே அவருக்கு ஒன்றும் பெருசாக மரியாதை கிடையாது, இவருடைய செல்வாக்கு என்பது ஒன்றுமே இல்லைன்றது அவருக்கு தெரியும். இப்போது ஒரு வாரிய தலைவர் வாரியத்தினுடைய கோரிக்கைகளை வந்து முதல்வர் சந்தித்து கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்வர் பார்த்தானே கொடுப்பாங்க. ஆனால் இவர் வந்து முதல்வருடைய அப்பாயின்மெண்ட்டே இவருக்கு கிடையாது. இவர் வாங்கலையா? இல்லை கிடையாது, அவருக்கு கொடுக்கல. பல முறை முயற்சி செய்திருக்கிறாங்க, ஒரு தடவை கூட கிடைக்கல. அப்புறம் சபாநாயகர் அப்பாட்ட போய் ஒரு மனுவை கொடுத்து நீங்கள் முதல்வருக்கு ஒரு கடிதம் எழுதுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி அப்பாவு தான் முதல்வருக்கு கடிதம் கொடுக்குறாரு. அப்போது
இவருக்கு ஆட்சியில் செல்வாக்கு இல்லை என்பது அந்த ஒரு நிகழ்வு மூலியமாகவே நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அப்போ தனக்கு செல்வாக்கு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறதுக்காகவும், தான் ஒரு பழைய ரவுடி என்பதை காண்பிக்கிறதுக்காகவும் இந்த மாதிரியான சட்டவிரோதங்களை அவர் செஞ்சிருக்கார். அரசு வந்து முதல்வரிடம் தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாத ஒரு நபரை, அவருடைய ரவுடி கும்பலை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணுங்கிறத ஒட்டுமொத்த கோரிக்கை. இப்போ அதுக்கு தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நேரடி ஆதரவு கொடுத்து அவங்க அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அன்புமணி ராமதாஸ் ஐயா அறிக்கை கொடுத்துருக்காங்க. பல்வேறு சாதி அமைப்புகள், இப்போ ஒரு நாடா சமுதாய தலைவர் பாதிக்கப்பட்டுட்டாருன்னா நாடா சமுதாயத்திலிருந்து மட்டும் குரல் வரலை. நாடா சமுதாயத்தின் மிகப்பெரிய சங்கமான நெல்லை தூத்துக்குடி நாடா சங்கம் அவங்க மேலே வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி எர்ணாவூர் நாராயணனுக்கு எதிராக அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி கவுண்டர் சமுதாயம், ஆறுமுக கவுண்டர், கொங்கு மக்கள் முன்னணி அறிக்கை கொடுத்துருக்கு. தேவர் சமுதாயத்தை சேர்ந்த திருமரஞ்சி, தென்னிந்திய பவர் பிளாக், அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு தேவர் பேரவை அவங்க கடுமையான அறிக்கை கொடுத்துருக்காங்க. கோனார் சமுதாயத்திலிருந்து பூமிநாதன் கோனார் அவர் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. கரிகால மலர் இதெல்லாம் தாண்டி 1/2 மணி நேரம் வீடியோ போட்டு இது கடுமையான கண்டனத்துக்குரியதை உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்கணும், நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி தேவேந்திர குல சமுதாய மக்கள் சார்பாக அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இப்படி எல்லா சமுதாய மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு சட்டவிரோத செயலை செய்தவர்கள் மீது இதுவரை அரசியல் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா? இப்போ அவங்க நம்மளை பற்றி பல்வேறு அவதூறுகள், பொய் பிரச்சாரங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்றது கண்டறிஞ்சு குற்றவாளி மேலே தண்டனை கொடுக்கணும் இல்லை போலீஸு. அதை செய்யலை, அதை செய்யணும் அப்படின்னு நாங்கள் அதுக்காக போராடிட்டு இருக்கோம். விரைவில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு இதை கொண்டு சென்று சமுதாயத்தில் எந்த ஒரு பலமும் இல்லாத, இப்போ அவங்க ஒரு பத்திரிக்கை செய்தி ஒன்று கொடுத்தாங்க, அதாவது ப்ரெஸ் மீட்னு சொல்லி, அதில் வந்து ஒரு 20-25 சங்கங்கள் பேர் போட்டிருக்காங்க. அதில் வந்து 15க்கும் மேற்பட்ட சங்கங்கள் போகவே இல்லை, அந்த ப்ரெஸ் மீட்டுக்கே போகலை. அவங்க பேர்லாம் நாங்கள் இவங்களாம் எங்கள் கூட இருக்கோன்னு காமிச்சிக்கிறதுக்காக ஒரு பொய்யாக வராதவர்கள் பெயரெல்லாம் போட்டு விளம்பரம் தேடுகிறார்கள். அப்போது இவங்களுடைய ஒரு மலிவாள அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்களுக்கு எந்த மக்கள் செல்வாக்கும் கிடையாது, பணம் வைத்திருக்கிறார்கள். பணத்தை வச்சு கூலிப்படைகளை கொஞ்சம் பேர் கூட வச்சுருக்காங்க. அவங்களாம் கேட்டால் எங்கள் கட்சிக்காரன்னு சொல்லிக்கிறாங்க. சட்டத்துக்கு விரோதமாக ஒருவரை, அவருடைய குடும்பத்தை மிரட்ட வேண்டும், கொலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் பட்டப்பகலில் சென்னையில் தண்டையார்பேட்டையிலிருந்து கிளம்பி பொன்மார் வரைக்கும் கிட்டத்தட்ட 45-50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அங்கே வந்து இறங்கி இப்படி ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபடுறாங்கன்னா தமிழகத்துடைய உளவுத்துறை எந்த அளவுக்கு வீக்காக இருக்குங்கிறத பார்த்துடுங்க. இன்றைக்கி முத்திரமேசு ஒரு சமுதாய தலைவர், வளர்ந்து ஒரு சமுதாய தலைவர், அவர் பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அணிவகுக்கிறாங்க இருக்காங்கன்றதால அவர் வந்து ஃபீல்டில் நிற்காரு. மக்கள் செல்வாக்காத இல்லாத ஒருத்தரையோ அரசியல்வாதியோ இதே மாதிரி செஞ்சுருந்தால் என்ன ஆயிருக்கும்? அவர்களெல்லாம் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். இப்போ நானே கொலை செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமை தான். வீட்டில் இருந்தால் என்ன ஆயிருக்கும்? ஒரு 200 பேர், நம்ம எவ்வளோதான் வீரனாக இருந்தாலும் 200 பேர் ஆயுதங்களோட வந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? யதார்த்தம் புரியுதில்லை உங்களுக்கு? அந்த மாதிரி இவர்களுடைய இந்த பழைய குற்றவாளிகளுக்கெல்லாம் அரசு பதவியை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் கொள்ளணும். இது வந்து முழுக்க திமுகவுடைய வாக்கு வங்கி என்பது நாடார் சமுதாயத்தில் மட்டும் இல்லை, அனைத்து சமுதாய மக்களிடமும் வெகுவாய் பாதிக்கும். அவர் தன் மீது எங்கள் மேலே நாங்கள் வந்து நேர்மையான ஆட்சி தான் நடத்துகிறோம் அப்படின்னா, எர்ணாவூர் நாராயணன், அவரது மகன் கார்த்திக் நாராயணன், இந்த குற்ற சம்பவங்களில் நேரடியாக ஈடுபட்ட கூலிப்படை தலைவன் வில்லியம்ஸு, அந்தோணி, லார்டு பாஸ்கரு, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்து தன்னுடைய அரசினுடைய உறுதிப்பாட்டை நிலைநிறுத்த வேணும். இதுதான் எங்களுடைய பார்வை. ஒரு கேள்வி இருக்குங்க. எர்ணாவூர் நாராயணன், நீங்கள் அவரும் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். இப்படி சமுதாயத்திற்குள்ளே இப்படி அடிச்சிட்டு இருந்தா தமிழர் எப்படி, தமிழினமும் தமிழர் எப்படி ஒன்னாவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அதாவது நேர்மைக்கும் சமுதாயத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ ஒருவர் கொலை செய்தார், இல்லை ஒருவர் கஞ்சா வியாபாரம் பண்ணுறாரு, ஒருவர் கள்ளச்சார வியாபாரம் பண்ணுறாரு, ஒருவர் விபச்சார தொழில்களை சென்னையில் ஹோட்டல்கள் மொழி நடத்தி விபச்சார தொழில் பண்ணுறாரு, அவர் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்காக அவர் ஆதரிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அந்த மாதிரி நேர்மையற்றவர்களை விளக்க வேண்டும். நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், உணர்வானவர்கள் இவங்களாம் ஒன்று சேரணும். சட்டத்துக்கு புறம்பான கஞ்சா வைக்கிறவன், பொம்பளை வச்சு தொழில் பண்ணுறவன், இவங்கெல்லாம் உளவுத்துறை கண்டுபிடிச்சி அதே மாதிரி லெட்டர் பேடை மச்சு வச்சுக்கிட்டு ஊராக வசூல் பண்ணி சாப்பிட்றவன், அவங்க கூட ஒருத்த கூட இருக்க மாட்டான். அவன் பார்த்தா நான் தான் ஒட்டுமொத்த நாடா சங்க தலைவர்னு சொல்லுவான். அந்த மாதிரி நபர்களெல்லாம் கண்டறிந்து இவர்களெல்லாம் கைது செஞ்சு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். இப்போ நாடார் சமுதாயத்தில் தவறு செய்பவர்களை கூட தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் நாடார் சமுதாய தலைவர்களுக்கு உண்டு அப்படின்னு வரும்போது
தமிழ் சமுதாயம் நேர்மையான சமுதாயம் ஒன்றும் ஆயிரும் இல்லையா? இப்போ என் விஷயத்தில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஒரு நேர்மையானவன், தூய்மையானவன், காவல் நிலைய கட்ட பஞ்சாயத்துக்கு செல்லாதவன் என்பது உளவுத்துறையில் போய் கேட்டிங்கன்னா தெரியும். நம்ம சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா போராடுவோம், பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கோம், பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கோம், அதில் பல முறை வெற்றி பெற்றிருக்கோம். நம்ம சமுதாயத்துக்கு நாம் செய்த சேவையை நாமே சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம அதெல்லாம் பட்டியலிட்டு சொல்கிறது இல்லை. அதே சமயத்தில் சமுதாயத்தை பேரை வச்சு தவறுதலாக தொழில் பண்ணக்கூடிய நபர்களும் காவல் நிலையத்துக்கு காவலர்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஸ்டேஷனுக்கு போனாங்கன்னா அங்கே ஒரு ஐஏஎஸ் இருப்பார். இவர் எந்தெந்த விஷயத்துக்கு கட்ட பஞ்சாயத்துக்கு வந்தாருங்கிறது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? அப்போது தவறான நபர்கள் மீது அவங்க நடவடிக்கை எடுக்கணும்ல. அதுதான் இங்கே. மற்றபடிக்கு ஒரே சமுதாயமாக இருந்தாலும் தவறு செய்பவர்களை தட்டி கேட்க வேண்டுங்கிற கேட்டால் தானே நீங்கள் நேர்மையாளர்னு அர்த்தம். அப்போ என் ஜாதிக்காரன் தப்பு பண்ணுறான், என் ஜாதிக்காரன் வந்து தவறான தொழில் செய்கிறேன்னா அவனுக்கு உறுதுணையாக இருந்தால் நான் எப்படி சரியான ஆளாக இருக்க முடியும்? அப்போ நான் தமிழ் தேசிய அரசியல் பேசுறதுக்கு லாக்கி இல்லாத ஆள் இல்லை. எந்த அரசியலுமே நான் பேச முடியாது. தமிழ் தேசிய அரசியலாக இருக்கட்டும், இந்துத்துவ அரசியலாக இருக்கட்டும், திராவிட அரசியல், எந்த அரசியலில் நான் இருந்தாலுமே தவறு செய்பவர்களை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல்னா நான் எப்படி வந்து ஒரு சமுதாய தலைவராக வர முடியும்? நிறைவா சீமான் அவர்கள் கல் இறக்கின போராட்டம், அவர் கல் இறக்குறாரு, நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாரு. ஆனா அதற்கான தீர்வு எட்டப்படுவது மாதிரி தெரியல. அப்படி ஒரு கேள்வி இங்க இருக்கு, அதுக்கு எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் கிடையாது. நிறையா போராட்டங்களுக்கு தீர்வு உடனடியாக கிடைத்திருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு கல் இறக்கிறதுக்கு போராட்டத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன போராட்டம் பண்ணார் சொல்லுங்க? திருச்செந்தூர் தமிழ்ல குடமுழுக்கு பண்ண. அதுக்கு தீர்வு கிடைச்சிருச்சா இல்லையா? ஆனா அது தமிழிலும் குடமுழுக்குன்னு ஒரு அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் என்னாச்சு? 100% தமிழில் தான் பண்ணணும்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துக்கலாம். அப்போ இந்த போராட்டத்துக்கு வெற்றிக்கு யார் காரணம்? சீமான் மட்டுமே காரணமா? அவர் தான் மிகப்பெரிய விழிப்புணர்வு இருக்கிற சீமான் மட்டுமே அப்படின்லாம் கிடையாது. அவர் தான் அதுக்கு ஹெட்டு. அப்புறம் கை கால் எல்லாம் போராட்டம் பண்ணதெல்லாம் ஓகே. ஒரு கொள்கைக்காக ஓங்கி தமிழிலும் சொன்னதுக்குன்னு கண்டனம் தெரிவித்து மறுபடியும் நான் 7ஆம் தேதி அங்கே மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம், தேவைப்பட்டால் எங்கள் ஓதுவார்களை கூப்பிட்டு வருவோம், 1,00,000 பேரை திரட்டி தமிழ் தான் முருகன், முருகன் தான் தமிழ், அந்த தமிழ் கடவுளுக்கு தமிழ் ஓதவில்லை என்றால் யாருக்கு நீங்கள் தமிழ் ஓத போறீங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி செஞ்சாங்களா இல்லையா? நியாயப்படிக்கு இதை யார் செஞ்சுருக்கணும்? இந்து மண்ணினுடைய மாநில மாநாடு நடக்குது, முருக பக்தர்கள் மாநாடு நடக்குது. நானும் அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்தேன் மதுரையில். அப்போ அவங்க இதை ஒரு தீர்மானமாக சொல்லியிருக்கணும்ல, தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் அப்படின்னு அரசுக்கு அவங்க ஏன் கோரிக்கை வைக்கல? இந்து முன்னணிங்கிறது தமிழ்நாட்டுடைய அமைப்பு, தமிழர்களுடைய அமைப்பு. சொல்லப்போனால் அந்த அமைப்பினுடைய முதல் தலைவர் எங்கள் ஐயா தானிலிங்க நாடார் அவர்கள். இதே தானிலிங்க நாடார் முகவதி ஒரு ஆளுமை முக்கிய தலைவர் அங்கே இருந்திருந்தால் அவங்க இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? இதை இவங்க செஞ்சுருக்கணும் இல்லையா? சொல்ல உங்களுக்கு புரியுதா? அப்போ இதை செய்ய தவறுவது போது இதுக்காக உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் யாருன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ முருக பக்தர்கள் மாநாட்டில் இது ஒரு தீர்மானம் போட்டிருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்தார்கள், எல்லாரும் கோரிக்கை வைத்தார்கள் அப்படிங்கிற நிலவு வரும். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் கொண்ட கொள்கைக்காக போராடுறது யார்? இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்துச்சு, அப்புறம் நடுவில் அரசு போக்குவரத்து கழகம் மாற்றினாங்களா? அதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தா? இன்றைக்கி வந்து அது மாற்றிட்டாங்க. அரசுங்கிறத ஆமாம், அரசுங்கிறத எடுத்துகிட்டு இப்போ தமிழ்நாடுன்னு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வெற்றிக்கு யார் காரணம்? உண்மையாக தமிழையும் தமிழர்களையும் நேசிக்கக்கூடியவர்கள் யார்? இப்போ அதுக்கு நானே ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு இருந்தேன். தமிழ்நாடு என்று பெயர் இருப்பதற்காக 76 நாட்கள் பட்டினிய போராட்டம் நடத்தி உயிர் நீத்த சங்கரலிங்க நாடாருடைய வம்சத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். அவர் உயிர் கொடுத்து வாங்கின பேரை வந்து நீங்கள் நீக்கிறதே ஏற்றுக்கொள்ள முடியாது, தேவைப்பட்டால் நாங்கள் போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு மனநிலையில் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஏற்கனவே தமிழ்நாடுன்னு மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்துலேயும் மாறிட்டு இருக்கு பேருன்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்புகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான வெற்றிகள் கிடைப்பதற்கு யார் காரணம்? தமிழர்களுடைய உரிமையை நிலைநிறுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் தானே இருக்காங்க. தேர்தலில் இது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும். சீமான்னா 20% மேலே வாக்குகள் வாங்குறதுக்கான சூழல் இருக்குது. மக்கள் வந்து ஓட்டுக்கு விலை போகாமல், டாஸ்மார்க் மதுவுக்கு அடிமை ஆகாமல் சுய சிந்தனையுடன் வாக்களித்தால் தமிழ்நாட்டில் 50% மேலே வாக்கு பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஆற்றல் அண்ணன் சீமானுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன்னா 234 தொகுதியில் 117 தொகுதி பெண்களுக்கும் 117 தொகுதி ஆண்களுக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்து எந்த கட்சியுடையும் கூட்டணி கிடையாதுன்னு சமரசமே இல்லாமல் போராடிட்டு வரக்கூடிய ஒரே அரசியல் கட்சி, ஒரே அரசியல் தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். இது உங்களுக்கும் தெரியும், உலகத்தில் உள்ளவர்களும் தெரியும். அப்படி இருக்கும்போது அவரை ஆதரிக்க வேண்டியதுதான் எல்லாருடைய கடமை. அப்போ ஆதரிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? பணத்திற்காகவோ இல்லை டாஸ்மாக் மதுபானத்துக்காகவோ ஏதோ ஒரு வகையில் இவர்கள் விலை போய் விடுகிறார்கள். இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாவார்களா இல்லை ஒட்டுமொத்தமாக திடீரென்று 50% மேலே அண்ணன் சீமான் ஆதரிப்பார் என்பது 2026 தேர்தல் தான் முடிவு பண்ணும்.
அவர் நான் ஜெயிச்சே ஆகணும், நான் தான் முதலமைச்சர் ஆவேன், அப்படி அவர் அரசியல் செய்யலை. என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்கிறேன். நான் இந்த நாட்டுக்கு தேவையானவன் என்று நீங்கள் நினைத்தால் ஒரே ஒரு முறை எனக்கு வாய்ப்பு அளித்து கொடுத்து பாருங்கள். தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, தமிழக அரசியலுடைய பலம் என்ன, இப்படிங்கிறத நிரூபித்து காட்டுறோன்னு அண்ணன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? கொடுத்தா தானே அவர் என்ன செய்கிறாருன்னு தெரியும். ஏதோ மாற்று மாநிலத்திலிருந்து வந்து தமிழ்நாட்டில் 10,000 பேருக்கு இல்லாத சமுதாயத்துக்கு அமைச்சர் பதவி, முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி, எம்பி பதவின்னு சொல்லி இருக்கும்போது தமிழ்நாட்டினுடைய தமிழருங்கிற கொள்கையில் சாதி மத இன வேறுபாடின்றி கொன்ற கொள்கையில் உறுதியளிக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? கொடுத்தால் அந்த அரசியல் எப்படி இருக்குன்னு தெரியும். நன்றிண்ணா. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நம்ம